நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சுஜாவோட அம்மா எப்படி இருக்காங்க? நான் நேத்தே வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு பரவாயில்ல. டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சான். ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. 2 வாரம் பெட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுஜா வந்துடுவா. நம்ம வீட்டு விஷயங்களை நினைச்சு இப்ப அவ டென்ஷன் ஆக வேண்டாம். இங்க நாம மேனேஜ் பண்ணிக்கலாம். பிரதீபாவுக்கு தேவைன்னா ஒரு நர்ஸை வச்சுக்கலாம். ஆனா அதான் சுஜாவோட பயமே. வேலை போயிடுமோன்னு பயப்படுறா. அவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. அவ இந்த வீட்டு பொண்ணு. அஞ்சனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ எப்ப வேணும்னாலும் திரும்ப இங்க வரலாம். தங்கச்சி எப்படி இருக்கா? இப்பெல்லாம் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவ ஹாப்பி தான்ப்பா. கூடுதலா இப்போ அனு பாப்பா வேற அவளை சந்தோஷப்படுத்துறா. ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்காதுன்னு பயமா இருக்கு. அனுப்போட அப்பா வந்து குழந்தை வேணும்னு கேட்டுட்டு போனாரு. அவர் இன்னைக்கும் வருவாரு. அந்த குழந்தை போயிட்டா என்னாலேயே அதை தாங்கிக்க முடியாது. பாவம் அஞ்சனா எப்படி தாங்குவா? இவர்தான் நான் சொன்ன ஆளு. நான் பாத்துக்கிறேன். யாரு? நீ யாரா? என்ன பார்த்தா எப்படி தோணுது? ஆட்டோக்காரன் தோணுது. எனக்கு ஆட்டோ தேவையில்லை. என்கிட்டயே ஜீப் இருக்கு. நீ எனக்கு தேவைப்படுவ. இப்ப இல்ல, கொஞ்ச நேரத்துல. அப்படின்னா தூக்கிட்டு போடா. என்ன தூக்கிட்டு போலியா? நான் நினைச்ச மாதிரி நீ இல்லையே. நல்ல போங்கு தாங்க தான் இருக்க. தூக்கியே ஆகணும். நீ ரொம்ப நேரமா செலம்பிட்டு தெரியுற. உனக்கு என்னதான்டா வேணும்? நீ இந்த வீட்டு மல்லிகாவும் மனுவும் இல்ல. முடிஞ்ச என்ன தூக்கிட்டு போடா. நீ வந்த விஷயத்த மட்டும் பார்த்துட்டு போ. இந்த வீட்டுல அழகான ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு. பார்த்துட்டு போவா. பொறுக்கித்தனமாவ பேசிக்கிட்டு இருக்க. நீ ஏன் மேலேயே கை வச்சியாடா? என்ன வாங்கினது பத்தாதா? அண்ணா போங்கண்ண. வந்த விஷயத்தை பாரு. பேலன்ஸ் நீ திரும்ப வரும்போது நான் இங்கே தான் இருப்பேன். திரும்ப வரப்ப என் கையில் ஒரு குழந்தை இருக்கும். அனுப்பாப்பா. என்ன வெளியே அனுப்பவே மாட்டியோ. கூட்டிட்டு வா. அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். போடா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன வர சொல்லி இருந்தீங்க? ஞாபகம் இருக்கு. அப்படியே என் பேத்தி வர சொன்னா கூட்டிட்டு போயிடுவேன். குழந்தைய தரனெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்காக என்ன வர சொன்னீங்க? என் முகத்தை நேத்தே பார்த்துட்டீங்கல்ல. இன்னைக்கும் என் முகத்தை பார்க்கணும்னா நல்லா பாருங்க. என் முகம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும். நாளைக்கு வாங்கன்னு தான் சொன்னோம். நல்லா யோசனை பண்ணி முடிச்சிருப்பீங்களே. யோசிச்சாச்சு. குழந்தைய உங்களுக்கு தர வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
இது ஜில்லா கோர்ட்டு தீர்ப்பா இல்ல ஹை கோர்ட் தீர்ப்பா இல்ல இதுக்கு மேல ஏதாவது கோர்ட் இருக்கா? டேய், நீ MBA படிச்சவன் தானே? அம்மாவுக்கு நாட்டு நடப்பில எடுத்து சொல்ற. இந்த மாதிரி அடிமுட்டாள அம்மாவெல்லாம் எப்படிடா பொறுத்துட்டு இருக்க? மரியாதையா பேசினா நல்லது. அதத்தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். நான் ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வரல. என் பேத்திய கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். ஹலோ, நீங்க தான் அவளோட தாத்தான்னு நாங்க எப்படி நம்புறது? இதோ பாரு, இது எனக்கு அவன் அனுப்புன போட்டோ. இந்த ப்ரூஃப் போதும். இதுக்கு மேல தேவைன்னா போலீஸ்லயோ இல்ல கோர்ட்லயோ கொடுத்துக்கிறேன். இப்படி ஒரு போட்டோவை யார் வேணாலும் ரெடி பண்ணலாம், குழந்தைய தர முடியாது. நீங்க கிளம்பலாம். இதோ பாருங்க, இந்த அசோகம் கிட்ட மோதாதீங்க. நான் ரொம்ப மோசமானவன். என்னை பத்தி ஊர்ல விசாரிங்க. டேய், உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு கூட குழந்தைய எப்படி அனுப்புறது? உன் பேராசைக்காக நீ கொன்னாலும் கொன்னுடுவ. ஒருவேளை கொல்லலாம், ஒருவேளை வளர்க்கலாம். அது ஏன் விருப்பம். என் பேத்திய வர சொல்ல, இல்லைன்னா அந்த வீட்டையே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். இந்த பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் தேவை. நான் அணுவை கூப்பிடுறேன். இப்ப குழந்தைக்கு இஷ்டம்னா நீங்க கூட்டிட்டு போலாம். மனு, எந்த காம்ப்ரமைஸும் தேவையில்லை. அம்மா, நமக்கு உரிமையே இல்லாத குழந்தை அவ. தேவையில்லாம கோர்ட்டு கேஸுன்னெலாம் அலையணுமா? அங்கிள், நான் குழந்தைய கூப்பிடுறேன். அனு, எங்க அனுவை பாத்தீங்களா? இல்லையே, அவ்வளோதான் நானும் தேடுறேன். இவ்வளவு நேரமும் ரூம்ல தான் இருந்தா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நேத்துல இருந்தே ரொம்ப பயமா இருக்கு. அவளை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு. அவளை யாரும் தூக்கிட்டு போவா? நேத்து அவ வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாருல்ல, அவரை தான் இன்னைக்கு நாங்க வாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு மேல அவர் எதுக்கு இங்க வரணும்? குழந்தைய கூட்டிட்டு போவ? கொடுக்க கூடாதுன்னு தான் நாம முடிவு பண்ணிருக்கோம்ல. நமக்கு முடிவு பண்ண என்ன உரிமை இருக்கு? அவரு பிள்ளையோட குழந்தை அது. இதெல்லாம் நீங்க பண்ண வேலையா தான் இருக்கும். உங்களுக்கு தான் அவளை கண்டாலே பிடிக்காது. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அனுவ பேசாம ஊட்டி ஸ்கூல்ல சேர்க்கல நீங்க சொன்னீங்களா? அது அவளோட நன்மைக்காக தானே. நம்ம கூடவே வளர்றதை விட அது நல்லதா? அச்சோ, நான் சொல்றத முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. குழந்தைய எல்லாருக்குமே பிடிக்கும். உனக்கு அவ சொந்த குழந்தை மாதிரி தான். அதுக்கான காரணத்தையும் நீ சொல்ற. அதை எப்பவுமே நானும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அம்மோ, இங்க பாரு, இந்த நாட்டுல சட்ட திருத்தங்கள்லாம் இருக்குமா? அதை நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அசோகன் வேணும்னா அப்படி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி மூவ் பண்ணி வந்துட்டா குழந்தைய நாம அனுப்பி தானே ஆகணும். அவளை நாம அனுப்ப கூடாது மோனு, ப்ளீஸ். அச்சோ, நான் ஒரு சஜஷன் சொல்லியிருக்கேன். அதாவது குழந்தை அவர் கூட போக ஆசைப்பட்டா மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம். அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அம்மாவை நான் சம்மதிக்க வச்சுட்டேன். நீ ஒன்று பண்ணு, குழந்தைய முதல்ல கீழே கூட்டிட்டு வா. குழந்தைய கூப்பிட போனோமா அப்படியே ஓடி போயிட்டேன்னா நீங்க என்ன குரங்கு விளையாட்ட காட்டுறீங்க? ஐயோ, உங்களையெல்லாம் வச்சு நாங்க காமெடி பண்ண முடியுமா? ஒருவேளை அப்படி பண்ணாலும் எனக்கு தான் அசிங்கம்.
அப்ப நீங்க என்ன குரங்குன்னு சொல்றீங்க? அதை விட ரொம்ப கேவலம்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் எதுக்குமே தகுதி இல்ல. உன்னோட புள்ள இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கிறதுல எந்த அதிசயமும் இல்ல. ஏன்னா உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருப்பான். அப்ப அவன் என் மகன் ஒத்துக்கிறீங்கள? என் பையனோட பொண்ணு இப்ப எனக்கு வேணும். எங்கடா என் பேத்தி? ஏய் மனு, இவனெல்லாம் நம்பவே கூடாது. கரெக்டான ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா முடிவெடுத்தா போதும். இது ஏதோ டூப்ளிகேட் போட்டோன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை என்னால ப்ரூவ் பண்ணவும் முடியும். இல்ல, குழந்தைக்கு இஷ்டம்னா போய்கிட்டோம், அதுதானே முடிவு எடுக்கணும். ஆமா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல குழந்தை முடிவை சொல்லட்டும். பாப்பா, தாத்தா வந்திருக்கம்மா. வா, தாத்தா கிட்ட வா. குழந்தைக்கு நீ யாருன்னே தெரியல. ஒரு வயசுல பார்த்தது ஞாபகம் இருக்காது இல்ல? சரி, கூப்பிடுங்க. கூட வந்தா கூட்டிட்டு போங்க. அனு பாப்பா, உனக்கு அறியலாம தெரியல? தெரியும். அவங்க உனக்கு யாரு? அம்மா. அப்ப அனுபு யாரு? அப்பா. உன் அப்பாவோட அப்பா தான் நான், உன் தாத்தா. சின்ன வயசுல நான் தூக்கி வளர்த்துருக்கேம்மா. மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்குற. தாத்தோட வரியா? போலாம். வா 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 செல்லம். அங்க நிறைய விளையாட்டு சாமான் இருக்கு. தாத்தா உனக்காக வச்சிருக்கேன். வராளா இல்லையான்னு கேளுங்க. தாத்தா கிட்ட வாமா. தாத்தா கிட்ட வந்துருச்செல்லம். வாடா செல்லம், வா செல்லம். நான் வர மாட்டேன். தாத்தாவை மறந்துட்டியா? எனக்கு உங்களை தெரியாது. எனக்கு அஞ்சாமாவும் என் பாட்டியும் அப்பாவும் போதும். செல்லக்குட்டி அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? ஏய், இங்க பாரு, நீ இங்க இருந்து வெளியில போ. அது எப்படி போவேன்? அதான் குழந்தை உன் கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டால. இந்த வயசுல அவளுக்கு எப்படி என்னோட முகம் ஞாபகம் இருக்கும்? என் பேத்தி எனக்கு வேணும். அவ இல்லாம கிளம்ப மாட்டேன். உன் கூட அவ வர மாட்டா. செல்லக்குட்டி வாமா. ஏய், செல்ல குழந்தைய தொடாத. சொல்லிட்டு இருக்காங்க. போ அப்படி. இந்த பாரு, கைய வச்ச கொன்னுடுவேன். என் கைக்கு வேலை கொடுத்துறாத. மனு, ஏய், தள்ளி ஏய், போடா. மனு வேண்டாம். மனு, தள்ளுடா. மனு, வந்துருச்சலாம். தாத்தா கிட்ட வா. வந்து நாம மனு, போறோம். ஐயோ அஞ்சாம்மா, நான் போக மாட்டேன். ஏய், குழந்தைய கொடு. அஞ்சாம்மா, 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 குழந்தைய விடுடா. அஞ்சாம்மா. மனு, வாடா, வெளியே போடா, வெளியே போடா, வெளியில வாடா. நீ என்ன பெரிய ஹீரோன்னு நினைச்சியா? இது என்னோட கோட்டடா. உன்னை நான் விட மாட்டேன்டா. இந்த அசோக யாருன்னு தெரிஞ்சா நீ தெரிஞ்ச இடத்துல உச்சா போயிருவடா. நான் இல்லடா, நீ போவ. நீ இந்த இடத்துல ஒண்ணுக்கு போவ, பாக்குறியா? என் பேத்தி கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு பணம் தரணுமா? அத வேற ஆளுகிட்ட பாருடா. நீ இதுக்கு மேல வாய் பேசுன அடி வாங்கிட்டு தான் போவ. ஏய், கை வச்சு பாருடா.
போட்டுருவோண்டா கிழவா. மூச்சு முட்டி சாவிட கிழவா. இனிமே நீ இந்த பக்கமே வரமாட்டல்ல? இல்ல இல்ல வரமாடு. ஏறுடா. போடா. என் பேத்தி என்ன எப்பவுமே விட்டு தர மாட்டேன்டா. ஏய் கிளம்புடா. என்னாச்சுமா? அந்த ஆளு என் மகளை தூக்கிட்டு போயிடுவான். யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. இந்த ஆளுக்கும் அணுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அணு குட்டிக்கும் இவர் யாருன்னே தெரியல. தூக்கிட்டு போய் யாருக்காவது வித்தாலும் வித்துருவான். சஜனா அது நடக்க கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. எல்லாருமே சேர்ந்து அவ வாழ்க்கை அழிச்சிடுவாங்க. தங்கச்சி, நான் உன் அண்ணன் சொல்றேம்மா, அணுவை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அத நான் பாத்துக்கிறேன். அது போதும்ண்ண. அவ ஒரு அப்பாவே குழந்தைன்னா இங்கேயே அவ வளரட்டும். விட்டு கொடுக்க மாட்டேன். போதுமா? ஐயோ, பாட்டிமா. என்னம்மா? ஐயோ, பாட்டி வராங்க, சீக்கிரம் ஓடிடுங்க. ஐயோ, அனு, ஹே அனு பாப்பா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? ஆ? உனக்கு பாட்டி பால் எடுத்து வச்சிருக்கேன், வா. வாடி 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 என் தங்கம். இப்ப போய் சமத்தா நீ பால் குடிப்பியா என்ன? வா. பாட்டியோட செல்லப்பட்டு வந்திருக்காளே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்வொர்க்கா? இப்ப வேற யாரா வந்து இருந்தாங்கன்னா? நீதான் வரன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க நடப்பீங்கன்னு நான் சொல்லட்டுமா? யார்கிட்ட? அஞ்சாமா கிட்ட. அப்புறம் சொல்லலாம். அஞ்சாமா கிட்ட எனக்கு பொய் சொல்ல கஷ்டமா இருக்கு.
அதை நினைச்சா சங்கடமா இருக்கு. ஆஹா, அஞ்சனாமா கிட்ட போய் சொல்ல கஷ்டமா இருக்கா? ம் உனக்கு அஞ்சனாமாவை ரொம்ப பிடிக்குமா? ம் அம்மாவை விட பிடிக்குமா? அம்மாவை விட பிடிக்கும். எல்லார விடவும்? எல்லார விடவும் எனக்கு அஞ்சாமா தான் பிடிக்கும். இங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களா? பாட்டி போயிட்டாங்க, அப்பா போயிட்டாரு. வீட்ல இப்ப வேற யாரும் இல்ல, அஞ்சாமா மட்டும்தான் இருக்காங்க. நாம அப்படின்னா அஞ்சனாமா கிட்ட சொல்லலாமா? ஓகே. இது எதுக்கு? இது டான்ஸ் ஆடுறதுக்கான சலங்க. என் மக நான் டான்ஸ் ஆடணும்னு தான் ரொம்ப விருப்பப்பட்டா. நான் டான்ஸ் ஆடுறத அவ பார்க்கணும். அஞ்சாமாவு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன்னோட அஞ்சனாமாவை தான். நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? நேரா அஞ்சனாமா கிட்ட போய் அம்மம்மா டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லணும். சொல்றேன். ஆனா கொஞ்ச நேரம் அஞ்சனாவை ஏமாத்திட்டு தான் நான் இதுக்கு ஒத்துக்குவேன். ஓகே, அது போதும். அப்படின்னா நீ போ, சீக்கிரம் போ. எதுக்கு இப்படி நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிற? சும்மா. என்ன பண்றீங்க அஞ்சாமா? கர்ப்பிணிங்க எல்லாருமே நல்லா நடக்கணும், அப்போதான் வயிற்றுல இருக்கிற குட்டி பாப்பா நல்லா வளருமா. இந்த பாப்பாவை நான் பார்க்கலாமா? பாப்பா வயிற்றுக்குள்ள எல்லாம் இருக்கு, வேணும்னா தொட்டு பாத்துக்கோ. என்னாச்சுமா? பாப்பா என்னோட கைய கடிச்சிருச்சு. ஏ ரவுடி பேபி, நீ பொய் சொல்ல கூட கத்துக்கிட்டியா? சரி அதெல்லாம் விடு. இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பாட்டியோட ரூம்ல இருந்தேன். உடம்புக்கு முடியாத பாட்டியை ஏமா டிஸ்டர்ப் பண்ற? பாட்டி உடம்புக்கு ஒன்னும் இல்ல. அத பார்த்து தெரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இன்னும் வரல. பாட்டிமா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கை காலெல்லாம் அசையாது, எந்திரிக்க முடியாது, அவங்களால பேசவும் முடியாது. அது உனக்கு பார்த்தாலே தெரியுமே. அவங்க கை காலெல்லாம் அசைறது நீ பாத்திருக்கியா? ஆமா ஆமா, அவங்க எழுந்து நடக்கிறதையும் பேசுறதையும் பாத்திருக்கியா நீ? நான் பாத்திருக்கேனே. அது சரி, பொய் சொல்ல கூட ஆரம்பிச்சிட்டியா? என்கிட்ட நல்லா அடி வாங்க போற பாரு. சத்தியமா நான் உண்மையதான் சொல்றேன். பாட்டி அவங்க ரூம்ல இப்ப டான்ஸ் ஆடுறாங்க. கொம்பு எடுத்ததான் நீ சரிப்பட்டு வருவ. டான்ஸ் ஆடுறாங்க, பொய் சொல்லல. திரும்ப திரும்ப பொய் சொல்றியா நீ? கேட்டுச்சா கேட்டுச்சா? அம்மா,
பிரதிபாமா, நீங்க டான்ஸ் ஆடுறீங்கன்னு அனுபாப்பா என்கிட்ட சொன்னா. ஆனா அவ என்னை ஏமாத்திருக்கா. ஆனா எங்கேயோ பாட்டு சத்தமும் சல்லங்க சத்தமும் கேட்டுச்சே. யாரோ ஓடி ஒளியும் செஞ்சாங்க. ஒருவேளை எனக்கு அப்படி தோணி இருக்கும். நான் போய் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரேன். நிமிஷத்துக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நானும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். கடைசியில கடவுள் கண்ணு திறந்துட்டாரு, என்ன குணமாக்கிட்டாரு. அதுக்காக நீ எந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டன்றது எனக்கு தெரியுமா? என்னால நம்பவே முடியல. கடவுள் இருக்காருங்கிறத நிரூபிச்சிட்டாரு. இனிமே நீங்க பெரிய பெரிய ஸ்டேஜ்ல எல்லாம் ஆடணும். நாட்டிய உலகத்துல ஒரு பெரிய சரித்திரமே நீங்க படைக்கணும். நீ இப்படி வாம்மா. என் பேர குழந்தைய நல்லா பாத்துக்கிறல.
பாப்பா, அம்மம்மா, சீக்கிரமா இங்க வந்துரு. அம்மம்மா உன்னை கொஞ்சணும். அது சரி. அப்போ என்ன கொஞ்ச மாட்டீங்களா? என்ன ஆசை தீர கொஞ்சனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நீதான் என் செல்ல மகளாச்சே, என் தங்கம்ல நீ. நாம இப்படி இங்க இருக்க வேண்டாம். யாராவது வந்துட்டா பாத்துருவாங்க. வா. நீங்க இப்ப சேர்ல உட்காருங்க. ஆ. போலாமா? நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னோட குரலை முத தடவையே கேக்குறல. அமெரிக்கால இருக்கிற தமிழ் நண்பர்கள் எனக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் குணமானதுக்கு அவங்களோட அன்புதான் முக்கிய காரணம். அதான் சீக்கிரமாவே எல்லாம் மாறிடுச்சு. இருந்தாலும் ஒரு தடவை வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்னால பேச முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதிசயம் நடந்தாதான் உண்டுன்னாரு. நான் முத தடவையா சலங்க கட்டி பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி நான் டான்ஸ் ஆடினப்பதான் அந்த அதிசயம் நடந்தது. எனக்கு பேச்சு வந்துருச்சு. நீ கர்ப்பம்ன்றது கூட எனக்கு அப்பவே தெரியும். நீங்க அனுப்பின கிஃப்ட் எல்லாம் வந்துச்சுன்னு மல்லிகா அம்மா சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. யாரும் என்கிட்ட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். அன்னைக்கு எனக்கு கை காலெல்லாம் ஒன்னும் அசையல. நீங்க ஏமா இன்னும் இப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் நேரம் வரலமா. நான் என் கடந்த காலத்தோட சில சபிக்கப்பட்ட நாட்களுக்கு போய் சில காரியங்கள் பண்ணணும். நிறைய உண்மைகளை கண்டுபிடிச்சாகணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உண்மைய சொல்றேன். அது வரைக்கும் எல்லாம் ரகசியம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கங்கறத நான் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன். அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆமா. அப்போ அன்னைக்கு டவுன்ல வச்சு அம்மா உங்களை பார்த்தேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? இந்த சிரிப்பு தான் உங்க முகத்துக்கே அழகு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா யாரோ வராங்க. வாங்க வாங்க. இப்ப வரவளால எந்த பிரச்சனையும் இல்ல. அஜிஷோ அனுப்பாப்பா வராமா? அவ பார்த்தா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. நீங்க முதல்ல உட்காருங்க. வாங்க. அவ பாக்கட்டும். அஞ்சு அம்மா இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்களா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் டவுனுக்கு போக கிளம்பும் போதே இவ என்ன கண்டுபிடிச்சிட்டா. அனுப்பாப்பா அப்புறம் ஏமா நீ என்கிட்ட சொல்லல? யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு நான் தான் சொன்னேன். ஆனா அப்பப்ப என்கிட்ட வந்து கேப்பா, நான் அஞ்சனா அம்மா கிட்ட சொல்லவா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அப்புறம் தான் நான் டான்ஸ் ஆடுறேன்னு போய் சொல்லுன்னு சொன்னேன். ஏய் பெரிய ஆளுதான் நீ. இந்த உலகத்திலேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்னதான்னு அவ சொல்றா. எந்த ரகசியத்தையும் வெளியில சொல்ல மாட்டா. நான் உன்கிட்ட நிறைய கதைங்க சொல்ல வேண்டியிருக்கு. என் மகன் உயிரோட இருப்பான்னு என் மனசு சொல்லுது. மனுவுக்கும் அவனுக்கும் ஒரே வயசு. உங்க மகன் பேர் என்ன? வினு. மனுவும் வினுவும். அவனை பத்தி விசாரிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் ஒரு நாள் கண்டிப்பா என்ன தேடி வருவான். இங்க நிப்பாடுங்க.
எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். சார் சேஞ்ச் இல்லை. மிச்சத்தை வச்சுக்கங்க. தம்பி என்னப்பா? பேக் எடுத்துக்கப்பா. எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் ஷிஃப்ட் ஆயிக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் ஹாஸ்டல் ஓபன் பண்ணிடுவாங்கப்பா. அதெல்லாம் மேடம் முடிவு பண்ணிக்கிட்டோம். நீ வா. இதுதான் பிகே நிலையம். நீங்க போய் எவ்வளவு நாள் ஆகுது? இப்பதான் வழி தெரிஞ்சுதா? நான் ஸ்பெஷல் கெஸ்டோட வந்திருக்கேன். வினயன், ஏய் என்ன இப்படி பாத்துக்கிட்டே நிக்கிற? வந்த உடனே அஞ்சனான்னு கூப்பிட்டுருக்க வேண்டாமா? நான் ஓடி வந்திருப்பேன்ல. நாம 2 பேரும் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? என் கல்யாணத்துக்கு கூட நீ வரவே இல்ல. அன்னைக்கு எனக்கு எக்ஸாம். வரணும்னு நினைச்சா வந்திருக்கலாம். ஆனா விஷயமே வேற. இவ்ளோ வயசாகியும் ஏன் காலேஜ்னு முடியலன்னு எல்லாரும் கேட்பாங்க. உன்னை பசங்க முதியோர் கல்வின்னு சொல்லி கிண்டல் பண்றதெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். 5 வருஷம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா யார் என்ன சொல்ல போறாங்க? அதுக்கப்புறம் 1000 கேள்வி கேட்பாங்க. நம்ம எவ்வளவுதான் கிளாரிஃபை பண்ணாலும் கேட்டுட்டே தான் இருக்க போறாங்க. கண்ணிலே மாட்டாம இருந்தா நல்லது தானே. நாளைக்கு காலேஜ் திறக்க போறாங்க. எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டோம். உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. இனிமே இவன் இங்க சிட்டில தானே இருப்பான். நான் பாத்துக்கிறேன். மேடம் ஹாஸ்டலுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இருக்கட்டும், ஹாலிடேஸ்ல இங்க வரலாம்ல. என்ன? வரேன். சரி, இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? உள்ள வா. 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 ஏமா, நான் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வந்தா என்ன குறைஞ்சு போயிட போறேன்? வாடா. வாப்பா. நீ இப்படியே உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா கவலையா இருக்கு. எதிர்பார்ப்போட இரு. நான் இப்ப வரும்போது என் மகனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனை இங்க யாருக்கும் தெரியாது இல்ல. இங்க மட்டும் இல்ல, யாருக்கிட்டையுமே அவ்வளவா பேச மாட்டான். அஞ்சனாவுக்கு தெரியும். அஞ்சனாவும் வீட்டுக்கு வரும்போது அவன் வீட்டுல இருக்க மாட்டான். அவ வருத்தப்படுற மாதிரி அவன் எதுவும் பேச மாட்டான். பாவம், சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவன் வரான்.
தான் பிரதிபா மேடம். உனக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். இவன் பேர் வினய. நான் சொல்லியிருக்கேன்ல, முன்னாடி எல்லாம் என் டாக்ஸில தான் இவங்களை ப்ரோக்ராமுக்கு கூட்டிட்டு போவேன். தெரியும். இவனை இங்க பக்கத்துல காலேஜ்ல சேர்த்திருக்கேன். மேடம் தான் சீட் ரெடி பண்ணாங்க. அது என்ன பாடம்பா? ஃபாரன்சிக் சயின்ஸ். நாளைக்கு காலேஜ்ல சேர்ந்துருவான். அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். தம்பி, ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேடம் இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டு வரேன். நீ வாப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.